வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல். புதுச்சேரி ஹோமியோ மருத்துவமனையில் சிறுநீர் கல் கரைப்பு சிகிச்சை. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சமூக நலத்துறை மூலம் 60 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறும் பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், ஜீவானந்தம் வீதி, நேரு நகர் குறுக்கு தெருக்கள் மற்றும் சாந்தி நகர், கட்டபொம்மன் வீதி, அக்பர் வீதி ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தனுடன் நேரடியாக சென்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மடுவுபேட், சேத்திலால் நகர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புது கருமாதி கொட்டகை அமைக்க இடம் தேர்வு செய்ய சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிமெண்ட் சாலை மற்றும் கருமாதி கொட்டகை அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் வசிக்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறும் பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் இலவச போர்வை மற்றும் காலணிகளை ராமன் நகர், குறிஞ்சி நகர், குமரன் நகர் பகுதியில் வசிக்கும் பயனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வழங்கினார். நிகழ்ச்சியில் திட்டம் 5 CDCO மேரி மற்றும் அங்கன்வாடி ஆசிரியை காங்கிரஸ் கட்சியினர், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாடு நலம் பெற விவசாயம் செழித்திட தர்ம சாம்ரக்ஷண சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு சதா சண்டி மகா ஹோமம் நடைபெற்றது. நாடு நலம் பெற விவசாயம் தழைத்திட அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பயமின்மை, பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பு ஆகிய பிரத்யேக பலன்களை அடையும் வகையில் ஆண்டுதோறும் புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு 5வது ஆண்டு மகா ஹோமம் நிகழ்வு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை தனியார் பள்ளியில் நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய இந்த யாகம் சப்தசதி பாராயணம், சப்தசதி ஹோமம் மற்றும் தீபாராதனையுடன் நடைபெற்றது. இந்த யாகத்தில் 50 கிலோ அளவில் நவதானியங்கள், மலர்கள், காய்கறிகள், பழங்கள் கொண்டு மகா யாகம் நடத்தப்பட்டது. கீதாராம் சாஸ்திரிகள் தலைமையில் நடைபெற்ற சதசண்டி மகா ஹோமத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஹோமியோ மருத்துவமனையில் சிறுநீர் கல் கரைப்பு சிகிச்சை விரைவில் தொடக்கம். மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள ஹோமியோபதி மருத்துவமனையில் சிறுநீரக கல்லை கரைக்கும் சிகிச்சை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து புதுச்சேரி ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை ஆராய்ச்சி பிரிவு அதிகாரி மருத்துவர் பிரதாப் திவாரி, புதுவை அரசின் ஆயுஷ் இயக்குநர் ஸ்ரீதரன் மற்றும்
ஹோமியோபதி மருத்துவர் மாதப்பன் ஆகியோர் தெரிவித்தனர். இந்திய மருத்துவம், ஆயுஷ் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ குழுவும் ஒரு மூலிகை ஒரு தரநிலை எனும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு செயல்படுகின்றன. அதன்படி இரு சிகிச்சை முறையிலும் மருந்துகள் தரம் மேம்பட்டுள்ளன. புதுச்சேரியில் தற்போது 55% பெண்கள் வைட்டமின் டி குறைபாட்டால் எலும்பு தேய்மான பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. பொதுவாக 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு வரும் எலும்பு தேய்மான பாதிப்பு தற்பொழுது 30 வயது முதல் 40 வயது பெண்களுக்கு ஏற்பட்டுள்ளது. உணவு பழக்க வழக்க மாற்றத்தால் எலும்பு தேய்மானம் பிரச்சனை ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிவா, அது துப்புரவு நண்பர் பாதுகாப்பு முகாம், அப்படி ஒரு முகாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சில் புதுச்சேரியில் நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு. ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் பன்னிரு திருமுறை கொடுத்த விழா புதுச்சேரி அடுத்த அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் பன்னிரு திருமுறை கொடுத்த விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இக்கிராமத்தில் உள்ள திருவடிநீர் ஈஸ்வரன் ஆலயத்தில் நடராஜ பெருமான், நால்வர் பெருமக்கள், ராஜராஜ சோழன் உள்ளிட்ட மூர்த்திகளுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மேலதாள வாத்தியங்களுடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜராஜன் உருவாக்கிய நால்வர் பெருமக்களின் திருமேனியும் பன்னிரு திருமுறையும் வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாதூர் பாகம் ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியது போல் குழந்தைகளுக்கு சங்குப்பால் ஊட்டும் விழா மற்றும் திருநெற்றின் பெருமையை பறைசாற்றும் திருநெற்று கோவில் வழிபாடும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் பங்கேற்று திருமுறைகளும் சிவ மந்திரங்களும் பாராயணம் செய்தனர். புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் முகிலன் அவர்கள் தமது பிறந்தநாள் விழாவை ஏழை எளியருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். புதுச்சேரி திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் முகிலன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் திமுக பவள விழாவோடு சேர்த்து தமது பிறந்தநாள் விழாவை ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் மாரியம்மன் கோவில் திடலில் தொகுதி கழக செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பிறந்தநாள் விழாவில் மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், கழக சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் முன்னிலையில் மரியாதைக்குரிய ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி பாகூரில் 5ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் தொடர் போராட்டங்களை மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்தி வருகிறது.
இதுவரை 4 கட்டங்களாக உழவர்கரை, அரியாங்குப்பம், நெட்டப்பாக்கம், வில்லியனூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 5வது கட்டமாக ஓர் எழுச்சி போராட்டம் பாகூர் சிவன் கோவில் அருகில் நடைபெற்றது. போராட்டத்திற்கு முன்பாக கழகத்தின் சேர்மன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் ராமதாஸ் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். போராட்டத்திற்கு மாநில இணை செயலாளர் GD இளங்கோவன் தலைமை தாங்கினார். மாநில உதவி செயலாளர் இதயவேந்தன் இணைப்புரையாற்றினார். முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், மாநில செயலாளர் பரந்தாமன், துணை செயலாளர் கலியபெருமாள், அணி செயலாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்ட களத்திற்கு வந்திருந்த அனைவரையும் அணி தலைவர் சந்திரன் வரவேற்றார். மாநில பொதுச் செயலாளர் ராஜன் நோக்குவுரையாற்றினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கருத்துரையாற்றினார். கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் எழுச்சி உரை ஆற்றினார். அப்போது புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததை கண்டித்து மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர் போராட்டம் அறிவித்து நடத்துவதை பார்த்துதான் இதுவரை வாய்மூடி மௌனமாக இருந்த எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேச ஆரம்பித்துள்ளன. இதற்கு மேலும் புதுச்சேரி அரசு அலட்சியமாக இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்று எழுச்சி உரை ஆற்றினார். கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், அனைத்து விஷயத்திலும் தமிழகத்தை பின்பற்றி நடக்கும் புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தல் தேதி தமிழகத்தில் அறிவிக்க தயாராகிவிட்டார்கள். புதுச்சேரியின் நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். இனிமேலாவது புதுவை அரசு உள்ளாட்சி தேர்தல் நடத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு அழுத்தம் கொடுத்து சிறப்புரையாற்றினார். போராட்டத்தில் நித்யானந்தம், சுப்பிரமணியன், ராதாகிருஷ்ணன், விமலா பெரியாண்டி, கோமதி, கௌரி, இறுதியாக மாநில உதவி செயலாளர் ஆண்டாள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். போராட்டத்தில் அணி தலைவர்கள், கழக உறுப்பினர்கள் மற்றும் ஊர் மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு போராட்டத்தை சிறப்பித்தனர். பேசுறேன் 3 நிமிஷம் இந்த ஊரை பத்தி, 3 நிமிஷம் இந்த போராட்டத்தை பத்தி. இந்த முதல் பகுதியில் விடையில் விடுங்கு சதுர்வீதி மங்கலம் திருபுவன மாதேவி சதுர்வீதி உதவி செயலாளர் திரு விஜயகுமார் அவர்களே, திரு சங்கர் அவர்களே, சரவணன் அவர்களே, புதுவேந்தன் அவர்கள், நமது GD இளங்கோவன் அவர்கள், அதோடு நமது இமெயில் மூலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ளது. புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் 57,000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் ஜிப்மர் நிர்வாகத்தின் மெயிலுக்கு மர்ம நபர் ஒருவர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை அடுத்து வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக காவல்துறைக்கு ஜிப்மர் நிர்வாகம் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் பல்வேறு பிரிவுகளில் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களை வெளியேற்றி தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் மருத்துவமனைக்குள் வாகனங்களை அனுமதிக்காமல் நோயாளிகளின் உறவினர்களை உள்ளே அனுமதிக்காமல் இருந்தனர். தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது. மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் நாரா சைத்தன்யா, கலைவாணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எந்தவித அச்சமின்றி இருக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர்கள் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர். புதிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி தோல் தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் பண்டைய வரலாற்றினை மெல்ல மெல்ல சாகச் செய்யும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி தமிழ்நாடு துணை பொதுச் செயலாளர் பாவானன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அன்பரசன், தீன் தமிழன், ஆற்றலரசு, திருவரசன், மலரவன், ஈழவேந்தன், சிறப்பு அழைப்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள், புதுச்சேரி மாநில திராவிட விடுதலை கழக தலைவர் சிவ வீரமணி, தமிழக மீனவ விடுதலை வேங்கைகள் கட்சி தலைவர் மங்கையர் செல்வன், தந்தை பெரியார் திராவிடர் கழக மாநில தலைவர் மோகன், கபிலன், பாலசுப்ரமணியன்,
தமிழ் மகன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் நேரு, ஜான், கருணைதாசன், பூபாலன், சுபாஷ், பைந்தமிழன், வினோத், விடுதலை இளவேந்தன், திருமண நம்பி, முத்தமிழன், திலீபன் மற்றும் ஏகவல்லி, முபாரக், காளி, இன்ப தமிழன், தமிழாளன், வாணிதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுச்சேரி மக்களின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரிய ஆணையை கல்லூரி முதல்வர் வழங்கினார். புதுவையில் சிறந்த கல்லூரிக்கான 10 முறை விருது வாங்கிய எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு துபாய் மற்றும் கனடா நாட்டில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரிய பணி ஆணையினை கல்லூரி முதல்வர் வழங்கினார். மேலும் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பலர் வெளிநாடுகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிந்து வருகின்றனர் என்பதை கல்லூரி முதல்வர் பெருமிதத்தோடு தெரிவித்தார். இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் மற்றும் மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு வெளிநாடு செல்லும் மாணவர்களை வாழ்த்தினர். இதன் மூலம் எய்ம்ஸ் கல்லூரியில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவது உறுதி என்பதை கல்லூரி முதல்வர் பெருமிதத்தோடு தெரிவித்தார். விங்ஸ் அகாடமி ஆஃப் செஸ் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் தானேஷ் ஏற்பாட்டில் ராக் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாபெரும் செஸ் போட்டி நடைபெற்றது. விங்ஸ் அகாடமி ஆஃப் செஸ் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் தானேஷ் ஏற்பாட்டில் ராக் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாபெரும் செஸ் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் சென்னையை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு அணிகளாக பிரிந்து போட்டியிட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சூரியமூர்த்தி, மாணவர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாஷ் மற்றும் சன் குரூப்ஸ் நிறுவன தலைவர் சிவபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் சொந்த செலவில் போட்டியில் முதல் பரிசு வென்ற மாணவருக்கு தங்க நாணயமும், 2ஆம் பரிசு வென்ற 2 மாணவர்களுக்கு சைக்கிளும், மேலும் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினர். நிகழ்ச்சியில் ராக் இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல்வர் உமா மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல். புதுச்சேரி ஹோமியோ மருத்துவமனையில் சிறுநீர் கல் கரைப்பு சிகிச்சை. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.